பெண்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகளை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கே பேராபத்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசலில் கோலம் போடும்போது தெற்கு திசையை பார்த்து நீங்கள் கோலம் போடவே கூடாது. ஒன்று வடக்கு திசையை பார்த்த மாதிரி கோலம் போடலாம், அப்படி இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்த மாதிரி கோலம் போடலாம். ஒரு சிலர் வீட்டு வாசலில் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பசுமாட்டு சாணி கலந்த தண்ணியில் சாணம் தெளிப்பாங்க. அதோடு கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நீங்கள் சாணத்தை தெளிச்சிங்கன்னா நல்லது. முக்கியமான விஷயம், கர்ப்பமான பெண்கள் உக்கிரமான தேவதைகள் இருக்கிற இடத்துக்கு போகவே கூடாது. அதே மாதிரி விரதம் கடைப்பிடிக்கவும் கூடாது. திருமணமான பெண்கள் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி தான் நீங்கள் நெத்தியில் பொட்டு வைக்கணும், உங்களுடைய உச்சந்தலையில் பொட்டு வைக்கணும். திருமணமாகாதவங்க எக்காரணத்தை கொண்டும் உச்சந்தலையில் குங்குமம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனாக போச்சு. திருமணமான பெண்கள் 2-3 மெட்டி எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விரலில் ஒரே ஒரு மெட்டி மட்டும்தான் போடணும். 2-3 மெட்டி சேர்த்து போட்டிங்கன்னா அது உங்கள் கணவனுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதே மாதிரி அமாவாசை நாளில் வீட்டில் வாசலில் கோலமே போடக்கூடாது. கோவிலில் பார்த்தீங்கன்னா துளசி பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை ஒரு சிலர் தலையில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தலையில் வச்சுக்கவும் கூடாது. குறிப்பாக பெண்கள் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ தலை குளிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி எந்த ஒரு வீட்டில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு பெண் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்குறாங்களோ அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுடைய குடும்பம் நல்லாவே இருக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். வரும் சனிக்கிழமை அதிரகசிய சூட்சும மாந்திரிக பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சியின் விவரங்கள் அறிய பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து வரவும். மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட எண்ணை அழைக்கவும்.